அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளின் ஆலோசனையின் பேரிலும் வழிகாட்டுதலின் பேரிலும் இந்த சிறிய காணொளியை பதிவிடுகிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய டிஏ உயர்வு வழக்கு பல்வேறு நிலைகளை கடந்து 2026 ஜனவரி மாதம் முதல் பணியில் உள்ள தொழிலாளிகளுக்கு இணையான பஞ்சப்படி உயர்வை தொடர்ந்து பெற்று வருகிறோம். இதை தொடர்ந்து ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை பணியில் உள்ள தொழிலாளிகளுக்கெல்லாம் எப்போது டிஏ உயர்கிறதோ அதே அடிப்படையில் நமக்கும் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசும் நிர்வாகமும் என்ன செய்கிறது என்பதை பொறுத்து நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல உள்ளோம். டிஏ உயர்வு பெற்றிருந்தாலும் கூட கடந்த 10 ஆண்டு காலமாக வழங்க வேண்டிய டிஏ உயர்வுக்குண்டான அரியர்ஸ் தொகை, நிலுவைத் தொகையை பெறுகின்ற வரை நம்முடைய அவமதிப்பு வழக்கை சென்னையிலும் மதுரையிலும் முடிவுக்கு கொண்டு வருவதில்லை என்ற முடிவோடு அரியர்ஸை பெறுவதற்குண்டான அத்தனை நடவடிக்கைகளையும் தேவையான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் திரட்டி நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களை அமர்த்தி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் கடந்த 24/2/2026 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே அவமதிப்பு வழக்கு 1471 இணைந்து நம்முடைய 492 வழக்கு இணைந்த அந்த விசாரணையிலே அரசு தரப்பிலே ஒரு அபிடவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள். அதிலே சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் சம்பந்தமாக நாம் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தோம். நீதியரசரும் அந்த கருத்தை எதிரொலித்ததன் காரணமாக அரசு அந்த பிரமாண பத்திரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது. வழக்கு 16/3/2026க்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது மதுரை உயர்நீதிமன்றத்திலே. சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய அவமதிப்பு வழக்கு 240/2025 தொடர்ந்த விசாரணையில் கடந்த 27/2/2026 அன்று அரசு தரப்பிலே ஆஜரான கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திலே கோவை அலுவலர் சங்கத்தினுடைய வழக்கினுடைய அவமதிப்பு வழக்கின் தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யாமல் அதிலே சொல்லப்பட்டிருந்த வாதங்களை முன்வைத்தார். நம்முடைய தரப்பிலே நம்முடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் அந்த வாதங்களை உடைத்து எறிகின்ற மாதிரி நமது தரப்பிலே இருந்து தெளிவான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய டிஏ உயர்வு அவமதிப்பு வழக்கு அதனுடைய மூல வழக்கு 17/50/2020 சென்னை உயர்நீதிமன்றத்திலே, அந்த வழக்கினுடைய 2/8/2023 நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவருடைய தீர்ப்பு. நம்முடைய 17/50 வழக்கினுடைய நம்முடைய பிரேயரிலும் 2/8/2023 சத்யநாராயண பிரசாத் அமர்விலே அவர் அமைத்த உத்தரவிலும் டிஏ அரியர்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆவணங்களை நாம் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தது மட்டுமல்லாமல் நம்முடைய வலைதளங்களிலே வாட்ஸ்அப்பிலும் வீடியோ பதிவிலும் நாம் அதை தெரிவித்திருக்கிறோம். 27/2/2026 அன்று விசாரணையில் நமது வழக்கறிஞர் இந்த ஆதாரங்களை முன்வைத்து வாதாடிய போது அரசு தரப்பினுடைய ஆஜரான ஏஏஜி ரவீந்திரன் அவர்கள் இதே போன்ற வழக்கு
மதுரை உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னார். அப்போது நம்மை பொறுத்தவரை நமது தரப்பில் இருந்து அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு, 2 வழக்கினுடைய பிரேயரல் என்பதும் உத்தரவு என்பதும் வேறு வேறானது. ஆகவே அந்த உத்தரவினுடைய தீர்ப்போ அந்த உத்தரவினுடைய முடிவு என்பது இந்த வழக்குக்கு பாதகம் ஏற்படுத்திவிடக்கூடாது என்று நம்முடைய வாதம். இந்த வாதத்தை நீதியரசர் அவர்கள் ஹேமந்த் சந்தன் கவுடா அவர்கள் ஏற்றுக்கொண்டு 2 வழக்கினுடைய முடிவுகளும் முரண்பட்டதாக அல்லது மாறுபட்ட தீர்ப்புகளாக அமைந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் 2ஐயும் ஒன்றாக இணைத்து நடத்துவதாக தலைமை நீதியரசருக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். அது மதுரையிலே நடத்துவதா அல்லது சென்னையிலே நடத்துவதா என்பதை தலைமை நீதியரசர் அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். வழக்கு விசாரணை எங்கு நடந்தாலும், சென்னையிலே நடந்தாலும் மதுரையில் நடந்தாலும் அதை திறம்பட எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஏனென்று சொல்லி கேட்டால், நம்முடைய மடியிலே கனம் இல்லை, ஆகவே வழியிலே பயமில்லை. நம்முடைய பிரேயர், நம்முடைய உத்தரவு தெளிவாக இருக்கிறது. பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவே நாம் அச்சப்பட தேவையில்லை. இந்த நிலையிலே 27/2/2026 அன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசருடைய அந்த அறிவுறுத்தலின்படி வழக்குகளை இணைப்பதற்கு சம்பந்தமாக தலைமை நீதிபதிக்கு அனுப்பியது உடனடியாக ரேவா மீது பழி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ அரசாங்கம் நாளையே டிஏ அரியர்ஸ் கொடுப்பதற்கு தயாராக இருந்தது போலவும், ரேவா அமைப்பினுடைய வழக்கிலே நாம் வாதிட்டு அதை தடுத்து நிறுத்தி விட்டதையும் போன்ற ஒரு பிம்பத்தை, ஒரு மாயையான பொய்யான ஒரு வதந்தியை இன்றைக்கு பரவலாக கிளப்பிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய உயர்மட்ட தலைவர்கள், அதனுடைய மாநில அளவிலான தலைவர்களோ சட்ட ஆலோசகர்களோ இது சம்பந்தமாக எதுவும் சொல்லாத நிலையில் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அல்லக்கைகள் என்றுதான் சொல்ல வேண்டும், விஷயம் புரியாமல், விஷயம் தெரிந்து கொள்ளாமல், அரைகுறையாக புரிந்து கொண்டு பதிவிடக்கூடிய பல நபர்கள் இப்போது தங்களது குரலில் மட்டுமல்லாமல் இரவல் குரலிலே இப்போது பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு சகோதரி பேசுவதைப் போல ஏஐயிலே, அதாவது ஏஐ என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தின் காரணமாக என்னுடைய குரலை ஒரு பெண் குரலாக மாற்ற முடியும் என்ற அதையும் கூட பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் செய்வது எதற்காக என்பது அவர்கள்தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொல்லி கேட்டால், இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது, வழக்கினுடைய வெற்றி என்பது ரேவாவுக்கும் பொருந்தும், ரேவாவுக்கும் பங்கிருக்கிறது என்ற அந்த உண்மை வெளிப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட முறையிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நம்முடைய வழக்கு தெளிவாக இருக்கிறது, நம்முடைய தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது, அதை எதிர்கொள்வோம் என்பதை கூறிக்கொள்வதோடு, அவர்களுக்கு கோவை அலுவலர் சங்கத்திற்கு ஏன் இந்த பயம் என்பது நமக்கு புரியவில்லை. ஒரு வழக்கு எங்கு நடந்தாலும் அந்த வழக்கினுடைய ஆவணங்கள் மாறப்போவதில்லை, வழக்கினுடைய ஆதாரங்கள் மாறப்போவதில்லை, வழக்கினுடைய ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் மாறப்போவதில்லை. அவர்கள்தான் வாதாட போகிற அதே ஆதாரங்கள் தான். அப்படி இருக்கின்ற போது ஏன் அவர்களுக்கு இப்படி ஒரு பயம் என்பதை அவர்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே இப்படிப்பட்ட பொய்யான அந்த வதந்திகளுக்கு, பொய்யான அந்த செய்திகளுக்கு நமது காதுகளை கொடுக்க வேண்டாம். நம்முடைய உறுப்பினர்களை தெளிவுபடுத்த வேண்டும். நிச்சயமாக ரேவா அமைப்பு எந்த அமைப்புக்கும் சாய்த்ததல்ல. இன்றைக்கு தாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவை பேரவையினுடைய மதுரை உயர்நீதிமன்ற வழக்கினுடைய தீர்ப்பினுடைய முக்கிய அம்சம் டிஏ உயர்வு வழங்குவதற்குண்டான ஓய்வூதிய விதிகள், பென்ஷன் ட்ரஸ்ட் ரூல் 20A, அந்த விதியை, உருவாக்கப்பட்ட ஒரு விதியை ஒரு அரசாணை மீற முடியாது என்ற அடிப்படையில் தான் அரசாணை 142 மாற்றியமைக்கப்பட்டது. அந்த 20A என்ற அந்த பிரிவை, அந்த சரத்தை, ஓய்வூதிய விதிகளை பாதுகாத்தது ரேவா அமைப்பினுடைய வழக்கு என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. தேவைப்பட்டால் அதற்குண்டான ஆவணங்களை கொடுக்கிறோம். நம்முடைய ஆவணங்களைத்தான் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கிலே அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நம்முடைய 2012ஆம் ஆண்டினுடைய 34/530/2012 வழக்கினுடைய
2013ஆம் ஆண்டு தீர்ப்பு. அவமதிப்பு வழக்கு 830/2014 என்ற வழக்கினுடைய 8/12/2024 அன்றைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வழங்குவதற்காக அன்றைய போக்குவரத்துறை செயலாளர் அளித்த எழுத்துப்பூர்வமான நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த கடிதம். இதை காட்டித்தான் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வாதாடினார்கள். ஆகவே ஏன் அதையெல்லாம் குறிப்பிட்டீர்கள் என்பது அவர்களைப் போல நாம் குறுகிய எண்ணத்திலே சொல்லுவதற்கு தயாராக இல்லை. ஒவ்வொரு வழக்கிலும் தேவையான ஆவணங்களை, தேவையான ஆதாரங்களை எங்கிருந்து வேண்டுமானாலும் திரட்டி கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில்தான் அது அங்கே வாதிடப்பட்டது, உத்தரவும் பெறப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து ரேவாவுக்கு எதிரான இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அல்லது நம்முடைய உறுப்பினர்கள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். நீங்கள் பேசக்கூடிய அதே மொழியை விட மிக மோசமான வார்த்தைகளை கூட பேசுவதற்கு எங்களாலும் முடியும், எங்களது உறுப்பினர்களாலும் முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை நியாயமான முறையில் ஜனநாயகபூர்வமாக மாற்று கருத்துக்கும் மதிப்பளிக்கின்ற விதமாகத்தான் நம்முடைய பதிவு இருக்கிறது. தரைக்குறவாக யாரையும் விமர்சனம் செய்வதில்லை என்ற அடிப்படையில் புரிந்து கொள்வதோடு, நம்முடைய இதர வழக்குகள், பிஆர்பிஎஃப் வழக்கு, அவமதிப்பு வழக்கு தீர்ப்பு பெற்று தீர்ப்பை அமுல்படுத்தாமல் அவமதிப்பு வழக்கு தொடுத்து அவமதிப்பு வழக்கிலும் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாக அது நிலுவையில் இருக்கிறது. இடையிலே கோவை பேரவை அந்த வழக்கிலே இணைந்து கொண்டது. சென்னையில் நடக்கூடிய அந்த வழக்கிலே இணைந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் கேட்பதெல்லாம் பிஆர்பிஎஃப் வழக்கு என்னானது, ரேவா வழக்கு காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. ரேவா காலதாமதப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த வழக்கில் இணைந்தீர்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஏன் இத்தனை மாதங்களாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாமும் கேட்க முடியும். ஆனால் உண்மை அதுவல்ல. அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் 2 பேர் விசாரித்தார்கள். நம்முடைய துரதிருஷ்டவசமோ என்னமோ தெரியவில்லை, அந்த 2 நீதியரசர்களும் அடுத்தடுத்து பதவி உயர்விலே வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்றலாகி சென்று விட்டதன் காரணமாக அது தாமதமாகி கொண்டிருக்கிறது. இப்போது இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்திலே புதிய நீதியரசரை அதை அமர்த்துவதாக இருக்க சொல்லப்படுகிறது. அப்படி அமர்ந்தால் அந்த வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும் என்ற செய்தியையும் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். அதோடு இன்னொரு வழக்கு, மதுரையிலே நாம் தொடுத்த ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியர்களுக்கும் ஓய்வூதியத்தில் இணைத்து வழங்க வேண்டும் என்ற அந்த வழக்கு 2015 துவங்கி இன்றைக்கு கோவை பேரவையின் அங்கமாக இருக்கக்கூடிய திருச்சி பேரவையினுடைய அந்த வழக்கினுடைய தோல்வியால் நம்முடைய வழக்குக்கு பின்னடைவு ஏற்பட்டு அதை எதிர்த்து நாம் மேல்முறையீடு செய்து, அந்த மேல்முறையீடு கடந்த 2025 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி முடிவுக்கு வந்திருக்கிறது. மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான காரணங்களை, தள்ளுபடி செய்யப்பட்டதற்குண்டான காரணங்களை நாம் நம்முடைய மூத்த வழக்கறிஞர், பல்வேறு வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதியரசர்களெல்லாம் கலந்து பேசி அது சம்பந்தமான பல்வேறு விவரங்களை திரட்டி அந்த தீர்ப்பை எதிர்த்து மறு சீராய்வு மனு, ரெவ்யூ பெட்டிஷன் போடுவது என்ற முடிவெடுத்து, அந்த சீராய்வு மனு என்பது, ரெவ்யூ பெட்டிஷன் என்பது மதுரையிலே உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அது நம்பராகி இருக்கிறது, விரைவிலே விசாரணைக்கு வரும். அந்த வழக்கையும் நாம் திறம்பட நடத்தி ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பையும் நாம் பெறுவோம் என்ற புரிதலோடு நம்முடைய தோழர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அமைப்புக்கு எதிராக கிளப்பக்கூடிய பொய் செய்திகளை, பொய் பிரச்சாரங்களுக்கு தகுந்த பதிலீடு கொடுக்க வேண்டும். யாருக்கு எந்த செய்தி வந்தாலும் அவர்களுக்கு தெரிந்த முறையில், தெரிந்த வரையில் அவர்கள் அதற்கு பதில் சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இதை புரிந்து கொண்டு, வருகின்ற 17/3/2026 அன்று சென்னையிலே நம்முடைய மறைந்த முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் கர்சன் அவருடைய நினைவஞ்சலி கூட்டலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 21 ஆண்டு காலம் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்காக பாடுபட்ட, அது அரசு துறையில் இருந்தவர்களாகட்டும், அரசு போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்றவர்களாகட்டும், அவர்களுக்குண்டான வழக்கை உச்சநீதிமன்றத்திலும், போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்குண்டான வழக்கை சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்திலும் மிக தெளிவாக எடுத்துரைத்து, மிக தெளிவாக அதற்குண்டான ஆவணங்களை தயாரித்து திறம்பட நடத்தி மறைந்த தோழருக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்ற விதமாக 17/3/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு
பல்லவ நிலத்திலே, சென்னை பல்லவ நிலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாய்ப்புள்ள தோழர்கள் அந்த நினைவஞ்சலி கூட்டத்திலும் கலந்து கொண்டு நம்முடைய மறைந்த பொதுச் செயலாளருக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.